இந்த பகுதியில் ஒன்று ஞாபகப்படுத்தணும். நினைத்து பாருங்க, சுருக்கமான அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்ம மக்களை எவ்வளவு கொடுமையா இந்த ஜாதி வைத்திருந்தது சொன்னா, திராவிட மாடல் தான் ஜாதியை ஒழித்த, தீண்டாமையை அழிக்கின்ற, மூட நம்பிக்கையை போக்கக்கூடிய, அனைவருக்கும் அனைத்துவன் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். அதை செய்யக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. அதில் என்ன இருந்தது, பகுதிகள் இணைத்து பார்க்கணும். இந்த நாட்டில் நம்ம சமுதாயம் திராவிட இயக்கம் தோன்றி 110 ஆண்டுகள், நீதி கட்சி ஆரம்பி 110 ஆண்டு, 100 ஆண்டு சுயமரியாதை இயக்கம். அதே மாதிரி நம்முடைய ஆட்சி இயக்கம் 75 ஆண்டுகளுக்கு மேலே திமுக பிறந்து. அப்படிப்பட்ட ஒரு இயக்க வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன சொன்னா, நம்ம மக்களை இந்த ஜாதி பிரித்து, இது பாருங்க, இந்த ஜாதியை பிரிச்சுட்டு நம்ம மக்களை, உழைக்கின்ற மக்களை எல்லாம் எப்படி வைத்திருந்தாலும் தெரியுமா தோழர்களே உங்களுக்கு? அவர்கள் மாலை நேரத்தில் மகளிர் மட்டும் வீட்டில் இருப்பாங்க. நம்ம உழைக்கின்ற தோழர்களை குற்ற பரம்பரை கிரிமினல் ட்ரைப்ஸ், குற்ற பரம்பரைன்னு. நாம் என்ன குற்றம் செய்தோம்? ஒடுக்கப்பட்ட சமுதாயம் உழைச்சோம். திருநமா கிடையாது, அல்லது புரட்சி சொன்னமா கிடையாது. நேர்மையாக உழைச்சி உழைப்பினால வரக்கூடியவர்கள் என்று வரக்கூடிய வாய்ப்புகளில் நம்மை குற்ற பரம்பரை சிடி ட்ரிபியூனல்னு ஒரு 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 பகுதியை குத்துறாங்க போராமே. ஆக அவர்கள் கூட நம்ம பகுதிக்குள்ளே பல ஜாதியை உண்டாக்கி, ஏன் ஜாதியுடைய பெருமை, ஓன் ஜாதியுடைய பெருமை என்று சண்டை போட வைத்தார்கள். ஆனால் நீதி கட்சி அதே மாதிரி இன்றைக்கு நினைவுபடுத்தக்கூடிய தேவர் மகனார் மிக முக்கியமாக இவர்கள்லாம் சேர்ந்து பொப்புலி அரசு தான் கடைசியில் ஒரு கையெழுத்து போட்டார். அதாவது இனிமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, இனிமே சுதந்திரமாக இருக்கணும், அந்த குற்ற பரம்பரைங்கிற பேரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குற்ற பரம்பரைங்கிற பேரை எடுக்க போகிற நேரத்தில் பல தடுப்புகள் வந்தது. வெள்ளைக்காரங்காலத்தில் அனுமதிக்கலை போகாமே. ஆனால் அதையே தான் வச்சுருந்தான். மறுபடியும் நம்ம ஜாதி பட்டியல் போட்டு சமூக நீதியில் வரும்போது, இடஒதுக்கீடு கொடுக்கும்போது சிடி அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் அதை மாற்றியது நம்முடைய கலைஞர் ஆட்சி தான். அதை செய்தது மிக முக்கியமாக. கலைஞர் ஆட்சியில் என்ன சொன்னார்கள் சொன்னால், மிக முக்கியமாக அதுக்கு குற்ற பரம்பரைன்னு போட்டும் போதே ஏதோ நம்ம குற்ற பரம்பரை போயிடுச்சு. இருந்தாலும் அதை மழைய பேரை சொன்ன உடனே கலைஞர் தான் வந்தார். அழகாக அதை தூக்கி போட்டுட்டு மான உணர்ச்சி, அந்த மான உணர்ச்சி பாருங்க, அதை காட்டுவதற்காக என்ன செய்தார்னு சொன்னால், அழகாக சிறப்பாக அவர் சொன்னார், சீர் மரபினர். இப்போ நினச்சி பாருங்க, சீர் மரபினர். நாம் சீர் மரபினர், சாதாரணமல்ல, சீர்மை மிகுந்த மரபினர் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்பை உண்டாக்குனார்.